அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்படுவதாக டெல்லி நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு விவகாரம். மிக குறிப்பாக தலைநகர் டெல்லியில் கொண்டு வரப்பட்ட டெல்லி மதுபான கொள்கையில் தனியார் மதுபான ஆலைகளுக்கும் அதன் கடைகளுக்கும் நிறைய சலுகைகள் கொடுக்கப்பட்டதாகவும், அதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள் அதற்கான பணமாக முறைகேடாக பெற்றதாகவும், ஹவாலா பணமாக அவை பெற்றதாகவும், அவை கோவா சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது போன்ற பல்வேறு புகார்கள் எழுந்தது. பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் வைத்து இந்த புகார்களை எழுப்ப தொடங்கியவுடன் உடனடியாக அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். சிபிஐயும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்திருந்தது. அதற்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்து கொண்டே முதல்வராகவும் தொடர்ந்தார். இந்திய வரலாற்றிலேயே ஒருவர் சிறையில் இருந்து கொண்டு முதல்வராக செயல்பட்டது அதுதான் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்பது நடந்திருந்தது. துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவும் கைது செய்யப்பட்டிருந்தார். பிறகு அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்களான சத்யேந்திர ஜெயின் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் தெலங்கானா மாநிலம் வரை சென்று முன்னாள் முதல்வரான சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அவர்களும் இதே விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். முழுக்க முழுக்க அரசியல் ரீதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய 20க்கும் மேற்பட்டோரை விடுதலை செய்வதாக டெல்லி நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிபிஐ தாக்கல் செய்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் போதுமான ஆதாரங்கள் இல்லை. அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பக்கமான குற்றப்பத்திரிகைகளில் நேரடியான சாட்சியங்கள் தொடர்பான விவரங்களோ அல்லது குறிப்பிட்ட இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கு இருக்கக்கூடிய பங்கீடுகள் குறித்தோ எந்த ஒரு விவரமும் தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை என்பதையும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இது தற்பொழுது பார்க்கப்படுவதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேர்தல் பல்வேறு மாநிலங்களில் நெருங்கி வரக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சி வரிசையில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவரது அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த ஒரு மிக முக்கியமான வழக்கிலிருந்து தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இந்த தருணத்திற்கான மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்த்து வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் எந்த விதமான ஆதாரங்களும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் நிறைய தகவல்கள் சம்பந்தமாக வர இருக்கிறது. தற்பொழுது வெறும் நீதிமன்றம் அந்த கிரக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ரொம்ப சிறிய அந்த செய்தி துணுக்கை மட்டும்தான் கூறியிருக்கின்றார்கள். உத்தரவின் மிக முக்கியமான விவரங்களை மட்டும்தான் பகிர்ந்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்கள் வெளியாகும் பொழுதுதான் என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தற்போதைக்கு மிகப்பெரிய ஒரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.